الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي أيدك بنصره وبالمؤمنين அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, ஷஹீதான சகாபாக்களின் தியாக வரலாறில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று தொடரை இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் கேட்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நேற்றைய தின சொற்பொழிவில் சத்திய சஹாபா பெருமக்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகம், சிந்திய ரத்தம், ஓடிய குடல், அந்த தொடர் போராட்டம் போன்ற அனைத்தையும் புள்ளி விவரங்களோடு அந்த விளைவுகளால், அந்த தியாகத்தினால் விளைந்த நல் விளைச்சல்கள் இன்று வரை அல் ஆலமுல் இஸ்லாமி, இஸ்லாமிய உலகம் என்கிற பெயரில் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்தோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹிலாஃபத்து ஸலாஸூன ஸனா. ஹிலாஃபத் என்பது ஸல்லல்லாஹு அவர்களுக்கு பிறகு ஹிலாஃபத் என்பது 30 வருடங்கள் தான் இருக்கும். சும்ம தகூனு பஅத தாலிக முல்கா. அதற்கு பிறகுதான் இந்த சமுதாயத்தில் மன்னராட்சி வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றை கொஞ்சம் ஆய்வு கண்ணோட்டத்தோடு நீங்கள் கவனித்தீர்களேயானால் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தில் இருந்து இந்த உலகத்தினுடைய இறுதி நாள் முடிவு வரை நடைபெறுகிற எல்லா விஷயங்களுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பின் பிரகாரம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே, அது ஹிலாஃபத்தாக இருந்தாலும் சரி, ஹிலாஃபத்திற்கு பிறகு நடைபெற்ற காலங்களாக இருந்தாலும் சரி, கியாமத்து நாளின் அடையாளங்களாக இருந்தாலும் சரி, அந்த அடையாளங்களிலேயே சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகைப்படுத்தி சொன்னார்களே, அதுவாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லாம் அல்லாஹ் எப்படி ஒரு சிஸ்டமாக வைத்திருக்கிறான் என்றால், 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார். அதனாலதான் ரசூலுல்லாஹ்வுக்கு தி 100 என்கிற அந்த நூலில் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் கூட முதல் இடத்தை, இப்படி ஒரு தீர்க்கதரிசியா இந்த உலகத்துல, அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்க்க தரிசனம் உண்மைப்படுத்துகின்ற ஒரு விளக்கம் தான் இந்த ஹசன் ரலியல்லாஹுடைய வாழ்வு தரக்கூடிய படிப்படை. நாம் ஏற்கனவே அறிந்ததை போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு 2 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமார் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். அவருடைய ஷஹாதத்திற்கு பிறகு துன்னூரைன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சுமார் 12 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். அதற்கு பிறகு கடைசியாக ஆட்சி செய்தவர்கள் தான் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சுமார் 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய 2 ஆண்டு காலம், உமர் ரலியல்லாஹுடைய 10 ஆண்டு காலம், உஸ்மான் ரலியல்லாஹுடைய 12 ஆண்டு காலம், அலி ரலியல்லாஹுடைய 5 ஆண்டு காலம். இதை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அல் ஹிலாஃபத்து ஸலாஸூன ஸனா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹிலாஃபத் என்பது 30 வருடம் தான் என்பது பூர்த்தியாகிறது. அதனால்தான் இவருக்கு பிறகு, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு ஆட்சி செய்தவர்களை குலஃபாஉர் ராஷிதூன் என்கிற பட்டியலில் இமாம்கள் சேர்க்க மாட்டார்கள். அவர்கள் நன்னாட்சி புரிந்த இஸ்லாமிய அரசர்களாக, இஸ்லாமிய மன்னர்களாக, இஸ்லாமிய தலைவர்களாக இருந்திருக்கலாம். அமீருல் முஃமினீன் என்கிற பெயர் கூட அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் குலஃபாஉர் ராஷிதூன் என்கிற பெயரில் அவர்கள் என்ன செய்யப்பட மாட்டார்கள், எல்லா அறிஞர்களாலும் அழைக்கப்பட மாட்டார்கள். ஆனாலும் அப்படி அழைக்கப்பட்டவர் தான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. காரணம் என்ன? அலி ரலியல்லாஹுடைய மௌத்திற்கு பிறகு இவர் ஆசைப்படாமல், இவருக்காக யாரும் ஒரு சின்ன குரலை கூட எழுப்பாமல் ஆட்சி அவரை தேடி தானாகவே வருகிறது. ஆனாலும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இன்னொரு முன்னறிவிப்பின்படி வந்த ஆட்சியை, தன் வீட்டு வாசல் கதவை தட்டி ஆட்சி அதிகாரத்தை அவர் முழுமையாக ஏற்று ஒரு அரசராக, ஒரு அமீராக ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லாமல் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு விட்டுக் கொடுத்தார் என்பதுதான் ஹசன் ரலியல்லாஹுடைய சுருக்கமான வரலாறு. ஆனால் அதற்கிடையில் அவர் எவ்வளவு பெரிய ராஜதந்திரமான வேலைகளை செய்தார். உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு பேரே, அவர் கொல்லப்பட்ட காலத்திற்கு பேரே ஆமுல் ஃபித்னா என்பார்கள். குழப்பம் புரையோடிய ஆண்டு. ஆனால் அந்த ஆமுல் ஃபித்னா என்பதையே முறியடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஆமுல் ஜமாஅ, ஒற்றுமைக்குரிய வருடம் என்கிற அந்த வருடம் ஹசன் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் தான் ஏற்பட்டிருக்கிறது என்பதனால் அவர்களுடைய வரலாறையும் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். யார் இந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு? அஹ்ல பைத்தில் முக்கியமான உறுப்பினர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை பிறந்தது முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கும் வரை பெருமானாரின் தோளோடு தோள் நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய முதுகிலும் வயிறிலும் ஏறி சவாரி செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற சபைகளுக்கெல்லாம் சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அவைகளிலெல்லாம் அமரக்கூடிய பாக்கியம் பெற்ற ஒரு செல்ல குழந்தையாக பிறந்து வளர்ந்தவர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பேர குழந்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹசன் ரலியல்லாஹு அவரையும் அவருடைய சகோதரரையும் குறித்து சொல்லும் போது, ரீஹானதி, இவர்கள் தான் என் இதயத்திற்கு ஆறுதல் தரக்கூடிய நறுமணம் என்று சொல்லி இருக்கிறார்கள். சொர்க்கத்து இளைஞர்களுக்கு தலைவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். சொர்க்கத்து பெண்களின் தலைவியான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூத்த குமாரர், அலி ரலியல்லாஹு அவர்களுடைய குமாரர், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பேரப்பிள்ளை என்று இவ்வளவு சிறப்புகளை தாங்கியிருக்கிற இந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சரியாக அவருடைய வரலாறை நாம் சொல்ல வேண்டுமானால் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ரமதான் மாதத்திலே அவர் பிறக்கிறார். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ரமதான் மாதத்திலே அவர் பிறக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைத்து 13 ஆண்டு காலம் மக்காவில் வாழ்ந்தார்கள். ஹிஜ்ரத்திற்கு பிறகு 10 ஆண்டு காலம் மதீனாவில் வாழ்ந்தார்கள். ஹிஜ்ரத் முடிந்து 3 வருடங்கள் கழித்துதான் இவர் பிறக்கிறார் என்றால், இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இவர் சுமார் 7 ஆண்டு காலம் தான் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இந்த 7 வயது வரை வாழ்ந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஹ்மிலுஹு வ யுதாஹிபுஹு, அவர் பிறந்த காலம் முதல் அவரை தோளிலே தூக்கிக் கொண்டே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றுவார்கள். வ யதுஹு, அவருக்காக துஆ செய்வார்கள். லியதஸல்லமு ஸத்ருஹு வ யல்அபு மஅஹு, அவருடைய உள்ளத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தில் வைத்திருப்பார்கள். அவரோடு எப்போது விளையாடுவார்கள். எந்த அளவிற்கு பெருமானாரின் ஒரு பேர குழந்தையாக இவர் வளர்ந்திருக்கிறார் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கும் வரை சுமார் 7 ஆண்டு காலம் இவரை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் எந்த அளவிற்கு இவருக்கு செல்லம் காட்டியிருக்கிறார்கள் என்கிற வரலாற்று குறிப்பை பெரிதாக நாம் பார்க்க முடியாத அளவிற்கு பெருமானாரின் பாசம் பெற்றவர்களின் பாசத்தையே ஓவர்டேக் செய்திருக்கிறது. இப்படி ஒரு சில வீடுகளில் பார்க்கலாம், பேர குழந்தை பிறந்து விட்டால், பேத்தி பிறந்து விட்டால், பெற்றோர்களை விட அந்த பெற்றோர்களை பெற்றெடுத்த தாத்தாவும் பாட்டியும் தூக்கி வைத்து கொஞ்சுவார்கள். எந்த அளவிற்கு அங்கு கொஞ்சுதலில் வீரியம் இருக்கும் என்றால், இந்த குழந்தைக்கு இவர் தான் தன்னுடைய தாய் என்று தெரியாது. தன் தாயின் தாயை தான் தன்னுடைய அம்மா என்று சொல்லுவார். தன்னுடைய பாட்டி, தன்னுடைய உம்மம்மா அல்லது எந்த அவர்களுடைய வட்டார மொழியை அழைப்பதை போல் அவர்களுடைய பாசம் பெற்றோர்களுடைய பாசத்தையே மிஞ்சி இருக்கும். அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் பேர குழந்தையாக பிறந்த ஹசன் ரலியல்லாஹு ஆகட்டும் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு ஆகட்டும், இருவரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறார்கள்? அதிகமான அன்பு காட்டி வளர்த்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு இந்த ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் சொல்கிறார், ரஅய்துல் ஹஸன் இப்னு அலி அலா ஆத்திகின் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளின் மீது அந்த ஹசனை நான் பார்த்தேன். எப்போது தோளில் வைத்துக் கொண்டே நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹு ஃபஅஹிப்புஹு, யா அல்லாஹ் இந்த குழந்தையை நான் விரும்புகிறேன், யா அல்லாஹ் இந்த குழந்தையை நான் நேசிக்கிறேன், நீயும் நேசி யா அல்லாஹ் என்று தன் பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். துஆ செய்ததோடு மட்டுமல்லாமல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். தாத்தாவை பார்த்த ஆசையில் பேர குழந்தைகள் ஓடி வருகிறது. ஃபஜாஅஹுமா கபல ஆஹ், 2 குழந்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஓடி வந்து கொண்டிருக்கும் போது 2 குழந்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்குகிறார்கள்.
பாஹிபூஹுமா, நான் இந்த இரண்டு குழந்தைகளையும் நேசிக்கிறேன், ஆகவே தோழர்களே நீங்களும் இந்த இரண்டு குழந்தைகளையும் நேசியுங்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு சம்பவம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒரு பகல் பொழுது நடந்து போய் கொண்டிருந்தேன். போகின்ற வழியில் என்னிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, நிசப்தமாக அமைதியாக போய்கொண்டே இருக்கிறார்கள். போய்கொண்டே இருக்கும் போது பனு கைனுகா என்கிற தோட்டத்திற்கு பக்கத்தில் நாங்கள் வருகிறோம். அங்கேதான் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கூடி இருந்தது, வீடு அல்ல. கவனிக்கவும், ஹபாவு ஃபாத்திமா, ஹதீஸிலே வரக்கூடிய வார்த்தை ஹபாவு ஃபாத்திமா. எப்படி ஒரு பறவைக்கு கூடு இருக்குமோ அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்வி பெருமானாரின் ஈரக்குலை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வீடு அல்ல சகோதரர்களே, ஹபா ஒரு கூடாரம், ஒரு கூடுதான் இருந்தது. அந்த கூட்டிற்கு பக்கத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியை, அந்த நிசப்தத்தை கிழிக்கும் விதத்தில் நபிகள் நாயகமே ஒரு குரலை எழுப்புகிறார்கள். இந்த சம்பவத்தை எதற்காக சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு சில கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மூட் அவுட்டாக இருந்தாலும் கூட, ஒரு யாரிடத்திலும் பேசக்கூடிய மனம் வராமல் அமைதியாக இருந்தால் கூட, அந்த அமைதியான சூழ்நிலையை கூட மாற்றுகிற ஒரு வலிமை பெருமானாரின் பேர பிள்ளைகளுக்கு இருந்திருக்கிறது. அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் பேர பிள்ளைகளோடு ஆசை காட்டி பாசம் காட்டி வளர்த்திருக்கிறார்கள். அந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டு வாசலில், அந்த கூடாரத்தின் வாசலில் நின்று அசும்மலுகா அசும்மலுகா என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா அதற்கு? பொடியன் எங்கே, அந்த பொடியன் எங்கே? இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தைகளை அழைப்பதற்காக பயன்படுத்துகிற செல்ல வார்த்தை, செல்ல பேர். அந்த பொடியன் இருக்கிறாரா, அந்த சிறுவன் இருக்கிறாரா என்று 2-3 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரல் எழுப்பியும் உள்ளே இருந்து பதில் வரவில்லை. காரணம் என்னவென்று பார்த்தால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் நினைத்தோம் யாரு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா குழந்தையை குளிப்பாட்டி நல்லாடையை அணிவித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார். பாருங்க, என்னதான் தாத்தாவாக இருந்தாலும், பெற்றெடுத்த தகப்பனாராக இருந்தாலும், பெற்றெடுத்த குழந்தையை கொடுக்கும் போது கூட ஒரு நல்ல அந்தஸ்தான சூழ்நிலையை தான் கொடுக்க வேண்டும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதராகவே, அல்லாஹ்வின் தூதர் அல்லவா. அதனால் ஹஸன் அவர்களை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா குளிப்பாட்டி ரெடி செய்து சீர் செய்து ஆடை அணிவித்து அனுப்புகிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் பின் ஒருவராக இருவரையும் தூக்கி வைத்துக் கொள்கிறார்கள். இன்னொரு சம்பவத்தை பாருங்கள், சலமா இப்னு அக்வா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய வாகனங்கள் எல்லாம் இல்லை. பெருமானாரிடத்தில் ஒரு பகலத் என்றால் ஒரு கோவேறு கழுதை இருந்திருக்கிறது. அந்த கோவேறு கழுதையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் செய்யும் போது என்ன செய்வார்கள்? ஹசனை தனக்கு முன்னால் வைத்துக் கொண்டு ஹுசைனை தனக்கு பின்னால் வைத்துக் கொண்டு ட்ரிபிள்ஸ் அடிப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. இப்போது நம்முடைய வீட்டு குழந்தைகளை வண்டியில் வைத்து நாம் சும்மா ஒரு 2 ரவுண்ட் அடிக்கிறோமா இல்லையா? இதை நமக்கு ஆரம்பித்து வைத்ததே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்ப இந்த ஹதீஸை வைத்து பார்க்கும்போது பிள்ளைகளை வண்டியில் வைத்துக் கொண்டு சுத்துவது கூட சுன்னத். ஆனால் அனுமதிக்கப்பட்ட இடத்துக்கு போகணும், அனுமதிக்கப்படாத இடங்களுக்கு போக கூடாது. என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற பிள்ளைகளுடைய பாசத்தை உணர வேண்டும். வேற குழந்தைக்கு தண்ணீர் வைத்திருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஆண் வாரிசுகள் எல்லாம் சிறு வயசுல நினைச்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைப்பு பணியில் அடைந்த இடர்பாடுகளுக்கெல்லாம் ஆறுதலாக இருந்தது பெருமானாரின் வீட்டு பெண் பிள்ளைகள் தான். ஆண் பிள்ளைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் 4 பிள்ளைகளை ஒன்றன் பின் ஒன்றாக கொடுத்த போதும் எல்லா குழந்தைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மழலை பருவத்தில் இருக்கும் போது, குழந்தை பருவத்தில் இருக்கும் போதே தன்னிடத்தில் அடைத்துக் கொண்ட காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டு வாரிசாக ஆண் குழந்தையை தூக்கி வளர்க்கக்கூடிய பாக்கியம் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் தன் அருமை மகளார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலம்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கும் போது அபூ ஜஹலால் ஏற்பட்ட காயம், மதீனாவில் முனாஃபிக்குகளால் ஏற்பட்ட காயம், மதீனாவில் யஹூதிகளால் ஏற்பட்ட காயம், எல்லா காயத்தையும் மறக்கடிக்கக்கூடிய அளவிற்கு, காயப்பட்ட பெருமானாரின் நெஞ்சத்திற்கு களிப்பு தரக்கூடிய அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற பிள்ளைகள் மீது பாசத்தை காட்டி வளர்த்தார்கள். அப்படித்தான் ஒரு சம்பவம் வருகிறது. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசனையும் ஹுசைனையும் தன்னுடைய கோவேறு கழுதையில் முன்னாலும் பின்னாலும் வைத்துக் கொண்டு போவார்கள். இதையும் மற்ற சஹாபாக்கள் பார்க்கும்படியே செய்திருக்கிறார்கள். அடுத்து இன்னொரு சம்பவம், அக்ரா இப்னு ஹாபிஸ் என்கிற ஒரு வெளியூர்கார நபித்தோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கொண்டு நீண்ட நேரம் முக்கியமான விஷயங்களை
கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருப்பதை அவதானித்த பெருமானாரின் பேர குழந்தைகள் இருவரும் ஓடி வந்து ரசூலுல்லாஹ்வின் மடியில் அமர்கிறார்கள். சீரியஸான விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருந்தாலும் ஓடி வந்து மடியில் வருகின்ற பேர குழந்தைகளை விரட்டாமல் இரண்டு குழந்தைகளையும் மாறி மாறி முத்தமிடுகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை இவர் பார்க்கிறார். யாரு? பேச வந்தவர் பார்க்கிறார். பார்த்துட்டு, நீங்க சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் முத்தம் கொடுப்பீங்களோ? ஏன்னா அவர் முத்தம் கொடுக்கிற சமாச்சாரமே அதுக்கு மட்டும் தான் நினைச்சிருக்கிறார். நீங்க வீட்டுல உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் முத்தம் கொடுப்பீங்களோ? அப்படியே பார்க்கிறேன். இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுப்பேன் என்று மட்டும் சாதாரணமாக சொல்லாமல் ஒரு வரலாறில் பதிவு செய்யக்கூடிய ஒரு வார்த்தையை சொன்னார்கள். மல்லா இரகம் லா இரகம். யார் இரக்கம் காட்டவில்லையோ அவருக்கு இரக்கம் காட்டப்படாது. சிறு குழந்தைகள் பாசத்திற்காக ஏற்கக்கூடிய பிஞ்சுகள், அந்த பிஞ்சுகள் வளரும் போது அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் அந்த குழந்தைகளுக்கு ஆசையும் பாசத்தையும் அதிகம் காட்ட வேண்டும். அதுதான் அந்த குழந்தைகள் பெறக்கூடிய இரக்கம். அந்த இரக்கத்தை காட்டாதவனுக்கு இரக்கம் காட்டப்படாது. ஏன்னா அவர் எப்படி சொன்னார் தெரியுமா? இன்னலி அஷரத்து அவுல ரசூலுல்லாஹ், எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கு, ஆனா 10 பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளை கூட நான் முத்தம் கொடுத்ததே கிடையாது. என்ன தெரியுது இதுல இருந்து? 10 குழந்தைகள் இருந்தும் 10 குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு கூட ஒரு முத்தம் கொடுக்கவில்லை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கடுமையாக சொன்னார்கள், உன் உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் இரக்கம் என்கிற நளினம் என்கிற அந்த பரிவு என்கிற குணத்தை எடுத்து விட்டால் நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். இதையும் பல சஹாபாக்கள் முன்னிலையில் செய்தார்கள். எதற்காக செய்தார்கள் தெரியுமா? இங்கேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிநுட்பம் இருக்கிறது. மறைவான ஞானம் நபிகள் நாயகத்திற்கு இல்லை, ஆனாலும் மதிநுட்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாகவே கொடுத்திருக்கிறார். அதைத்தான் திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், ஃபமன் யூத்தல் ஹிக்மா ஃபகத் ஊத்திய கைரன் கஸீரா. உலகத்தில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விடுங்க, யாருக்கு அல்லாஹ் ஹிக்மத் என்னும் நாலேஜை, ஹிக்மத் என்னும் மதிநுட்பத்தை, ஹிக்மத் என்னும் அறிவை கொடுத்திருக்கிறானோ ஃபகத் ஊத்திய கைரன் கஸீரா, அவன் எல்லா நன்மைகளும் அடக்கப்பட்டவனாவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனத்திற்கு கட்டியம் காண்பிப்பதை போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தைகளை கொஞ்சுவதை பெரும்பாலும் சஹாபாக்கள் முன்னிலையில் செய்திருக்கிறார்கள். ஏன் என்றால் இந்த குழந்தைகள் நாளைய எதிர்காலத்தில் சிரமத்திற்கு ஆளாக்கப்படும் போது, இந்த குழந்தைகள் நாளைய எதிர்காலத்தில் ஃபித்னா என்கிற காலம் வரும்போது, இந்த குழந்தைகளுக்கு எதிராக பிரச்சனைகள் வரும்போது, தோழர்களெல்லாம் நீங்கள் சாட்சிகள். இந்த குழந்தைகளை நான் எப்படி நேசிக்கிறேன், அதனால்தான் நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். இந்த குழந்தையை ரசூலுல்லாஹ் தன் மகளுக்கு கூட சொல்லவில்லை. இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் தன் மகளுக்கு கூட சொல்லவில்லை. நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள் என்று பெருமானார் தம்முடைய வரலாறில் 2 சாராருக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஒன்று அன்சாரி தோழர்கள். பொதுவாக முஹாஜிர்களுடைய உள்ளத்தில் எந்த விதமான எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது, இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தோழர்களை குறித்து பொதுவாக சொன்னார்கள், நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள் என்று. அடுத்து குறிப்பாக ரசூலுல்லாஹ் சொன்னது தம் 2 பேர குழந்தைகளையும் வைத்து, இன்னி முஹிப்புஹுமா ஃபஹிப்புஹுமா, இந்த இருவரையும் நான் நேசிக்கிறேன், இந்த இருவரையும் நீங்கள் நேசியுங்கள் என்று சொன்னார்கள். காரணம், பின்னால பிரச்சனைகள் வரும்போது, ஃபித்னாக்கள் வெடிக்கும் போது, யஹூதிகளுடைய பொருட்டாலோ அல்லது யஹூதிகளுடைய காரணத்தினாலோ முனாஃபிக்குகளுடைய காரணத்தினாலோ எதிர்காலத்தில் ஃபித்னாக்கள் வரும்போது இந்த குழந்தைகளுக்கு எதிராக நீங்கள் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுத்துவிடக் கூடாது என்பதை உணர்த்துகிற விதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பேர குழந்தைகளை பேர குழந்தைகளாக மட்டும் வைக்காமல் ஒரு படிக்கு மேல் போய் சமூகத்தில் ஒரு அங்கம், தன்னுடைய உடலில் ஒட்டி இருக்கிற ஒரு சதை, தனக்கு கொடுக்கிற கண்ணியத்தில் பேர குழந்தைகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் சொன்னார்கள். பதவியை பெறுவதற்காகவா, தன் பேர பிள்ளைகள் மாளிகையில் வாழ்வதற்காகவா? அதற்கு அல்ல. இந்த பேர குழந்தைகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் எதுக்கு தெரியுமா? நன்றாக கவனியுங்கள் சகோதரர்களே. பெருமானாரின் குடும்பத்தினர்கள் பெருமானாரின் சொத்துக்கு வாரிசாக முடியாது. எவ்வளவு பெரிய சொத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றாலும், கனிமத் பொருளாகவே பெற்றிருந்த ஹுமுஸ் என்கிற அடிப்படையில் வைத்திருந்தாலும், எந்த பொருளையும் நபிகள் நாயகத்தின் பிள்ளைகளோ பிள்ளைகள் பெற்றெடுத்த பிள்ளைகளோ ஒரு காலம் வாரிசாக முடியாது. இந்த உலகத்தில் அவர்கள் பெறக்கூடிய ஒரே ஆறுதல் அகிலவை என்கிற அந்தஸ்து மட்டும்தான். எது? அது நபிகள் நாயகத்திற்கு பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இந்த பூமியின் மேற்பத்தில் அவர்களுக்கு கிடைக்கிற ஒரே ஆறுதல் எது தெரியுமா? பெருமானாரின் குடும்பம் அகிலவை என்கிற ஒரே ஒரு அங்கீகாரம். அதனால்தான் ரசூலுல்லாஹ் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்கிற விஷயத்தை
செய்கிறார்கள், அதை இணைத்து சொல்லியிருக்கிறார்கள். இது போக சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து வரலாற்றிலே ஒரு செய்தி வரும்போது நமக்கு தெரியும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடப்பதை போலவே நடப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்போது பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸிலே வருகிறது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நடக்கும்போது பார்த்து கொண்டே இருப்பார்களாம். காரணம், அவர்கள் நடந்தால் யார் நடக்கிற மாதிரி இருக்கும்? தம்முடைய கணவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பதை போல இருக்கும். ஆனால் பாருங்கள், இயற்கை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய உருவமைப்பு, அவருடைய நடவடிக்கை, அவர் நடக்கக்கூடிய விதம் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒத்திருக்கும் என்று நபி தோழர்கள் நமக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். அபூ காலித் என்பவர் மூலம் அறிவிக்கப்படக்கூடிய செய்தி, அவர் சொல்கிறார், ரஅய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال نعم كان اشبه الناس به الحسن بن علي. ரசூலுல்லாஹ்வை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பின்னாடி வந்து தாபி கேட்கிறார் ஒரு சஹாபியிடத்திலே. ஆமா பார்த்திருக்கிறேன். எப்படி இருப்பார்? இந்த ஹசன் இப்னு அலியை போல. இவங்க தாபியா இருக்கும்போது அவங்கள வளர்ந்து பெரிய பிள்ளைகளா இருப்பாங்களா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த ஒரு சஹாபியிடத்தில் இளவயது தாபியை கேட்கிறார், நீங்கள் ரசூலுல்லாஹ்வை கண்ணால் பார்த்திருக்கிறீர்களா? ஆமா பார்த்திருக்கிறேன். எப்படி இருப்பார்கள்? இதோ அலியின் மகனார் ஹசனை போல் இருப்பார்கள் என்று அந்த சஹாபி அந்த தாபிக்கு பதில் சொல்லி இருக்கிற விஷயமும் புகாரில் வருகிறது. அதுபோக சகோதரர்களே, இன்னும் என்ன சிறப்பை ஹசன் ஹுசைன் அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு செய்தியில் வருகிறது, இந்த இரண்டு குழந்தைகளும் சொர்க்கத்தில் உள்ள இளைஞர்களுக்கு இரண்டு தலைவர்களாக இருப்பார்கள். இதை எப்படி இந்த சமுதாயத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கப்படுத்துகிறார்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், "வஹு மலக்கும் மினல் மலாயிகா", மலக்குமார்களில் ஒரு மலக்கு, லம் யஹபத்தில் அர்த கப்ல ஹாதிஹி லைலா, இந்த இரவு ஒரு மலக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். இதற்கு முன்பு அவர் இதுவரைக்கும் இப்படி இறங்கியதே இல்லை. அவர் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டு, ஐயுஸல்லிம அலைஹி வ யுபஷ்ஷிருனி அன்னல் ஹஸன் வல் ஹுஸைன் சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah வ ஃபாத்திமா சய்யிதா நிசாஇ அஹ்லில் ஜன்னah. இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவி என்கிற விஷயத்தையும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெற்ற குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா சொர்க்கத்தின் இளைஞர்களின் தலைவர் என்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாதாரணமாக ஒரு அசரீரியாக தெரிவிக்கவில்லை, ஒரு கனவில் வந்து ஒரு செய்தியாக தெரிவிக்கவில்லை. இந்த செய்தியை தெரிவிப்பதற்காகவே ஒரு மலக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்திலிருந்து இறக்கி வைத்திருக்கிறார். அந்த மலக்கு இதற்கு முன்பு வேறு எந்த காரணத்திற்காகவும் இறங்கியதில்லை. ஹசனும் ஹுசைனும் இந்த மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய அங்கத்தினர், ஹசனும் ஹுசைனும் இந்த மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய முக்கியஸ்தர்கள், ஹசனும் ஹுசைனும் இந்த ஷரியத்தில் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை இந்த உலக முஸ்லிம்கள் தெரிவதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மலக்கு இறங்கி வந்து இந்த செய்தியை சொன்னார் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் முன்னிலையில் எடுத்துரைத்தார். இப்படி ஹசன் ரலியல்லாஹு அவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இருவருமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓப்பை பெற்றவர்களாக, இறைவனின் அன்பை பெற்றவர்களாக, சொர்க்கத்திற்கு நுழையக்கூடியவர்கள் என்கிற நன்மாராயம் பெற்றவர்களாக, அதிலும் சாதாரணமானவர்களாக அல்ல சகோதரர்களே. பிறக்கும் போதே தலைவர் என்கிற வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எல்லோரும் தொண்டர்களாக வந்துதான் தலைவர்களாக வருவார்கள். அது கலீஃபாக்களாக கூட இருந்துவிட்டு போகட்டும். எல்லாம் எப்படி இருந்தாங்க? எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்து பயிற்சி பெற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கைகளை கவனித்துத்தான் தலைவர்களாக ஆனார்கள். யாருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர் என்கிற பெயரை தரவில்லை. ஆனால் ஹசனும் ஹுசைனும் பிறப்பில் சிறு குழந்தைகளாக இருந்தாலும் இந்த குழந்தைகளுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைத்துவத்திற்குரிய அத்தனை தகுதியும் பண்பும் இருக்கும் என்கிற அடிப்படையில் சொன்னார்கள், சய்யிதா அஹ்லில் ஜன்னah, சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்து இளைஞர்களுக்கு தலைவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குழந்தைகளை தலைமைத்துவ பண்போடு தான் வளர்த்தார்கள். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டும், ரசூலுல்லாஹ் சொன்னது சொர்க்கத்தில் உள்ள இளைஞர்களுக்கு. ஏன்னா இதையும் ஷியாக்கள் ட்விஸ்ட் பண்றான். நீங்கள் இந்த விஷயத்தை நீங்க கவனிக்கும் போதெல்லாம் ஷியான் ஒரு வைரஸ் ஒரு பக்கம் இருக்குது, அந்த வைரஸுக்கு எதிராக என்னெல்லாம் சொல்லுதுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க படிக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செய்கிறார்கள், ஹசன் அவர்களுக்கு ஹுசைன் அவர்களுடைய ஃபதாயில் பற்றி, சிறப்புகள் பற்றி பெருமானார் சொன்ன விஷயத்தை எல்லாம் அன்பொன்றும் இன்னொன்றுமாக சேர்த்து அதனுடைய ஆரம்பத்தையும் இறுதியையும் கட் பண்ணிவிட்டு முஆவியா போன்ற சஹாபாக்களுக்கு, இன்னும் உமர் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரு எதிரான நடவடிக்கையை உண்டாக்குவதற்காக என்ன செய்கிறார்கள், புலப்புகிறார்கள். அதற்குரிய பதிலை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் கடைசியில் பார்ப்போம். அதுபோக இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் இன்னும் ஒரு இயற்கையான
அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹ் யுஹஃபிதுல் ஹஸன வல் ஹுஸைன், ஹஸனையும் ஹுசைனையும் கூப்பிட்டு பக்கத்தில் வைத்து அல்லாஹ்விடத்தில் ஒரு பாதுகாப்பு தேடினார்கள். என்ன பாதுகாப்பு? உஈதுகுமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மா, அல்லாஹ்வின் பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு உங்கள் இருவருக்காகவும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா, தீமையை ஏற்படுத்தக்கூடிய எல்லா ஷைத்தான்களின் தீங்கிலிருந்தும், வமின் குல்லி ஐனின் லாம்மா, நிந்தனை செய்யக்கூடிய எல்லா கண்பார்வையின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு பெறுகிறேன் என்று சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஹக்கதா கான இப்ராஹிம் யுஅபிது இஸ்ஹாக் வ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்படித்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய புதல்வர்கள் இஸ்ஹாக்கையும் இஸ்மாயிலையும் வைத்து செய்தார்கள், பாதுகாப்பு தேடினார்கள். அதே பாதுகாப்பை நான் உங்களுக்கு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு தேடினார். அதோடு மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துல் கஸா என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறார். ஆயத்துல் கஸா என்றால் என்ன தெரியுமா? அஹ்லுல் பைத் என்றால் யார்? அஹ்லுல் பைத்தின் சிறப்பு என்ன? நபியின் குடும்பத்தவர்களுக்கு இந்த மார்க்கம் கொடுக்கிற அங்கீகாரமும் முக்கியத்துவமும் என்ன என்பதை இந்த உலகத்து முஸ்லிம்கள், குறிப்பாக சஹாபா பெருமக்கள் உணரக்கூடிய விதத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினார். என்ன வசனம்? ஹிஜாபை குறித்த ஒரு வசனத்தை இறக்கினார். நபியே, உங்கள் மனைவியருக்கு சொல்லுங்கள், உங்கள் பெண் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று ஆரம்பிக்கக்கூடிய வசனம் அது. எப்படி? அவர்கள் முந்தாதைகளால் தங்களுடைய அழகை மறைத்துக் கொள்ளட்டும், ஹிஜாபை போட்டுக் கொள்ளட்டும் என்று அந்த வரக்கூடிய வசனத்தின் இறுதியில் எப்படி வரும் தெரியுமா? இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ் அஹ்லல் பைத், நபியின் குடும்பத்தினரே, நபியின் குடும்பமே, அஹ்லல் பைத்தே, உங்களை விட்டு எல்லா சுத்தத்தையும் நீக்குவதற்காக, உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் எப்படி ஒரு நாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று அந்த வசனம் இறங்கும் போது உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன செய்தி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் இறங்கும் போது ஒரு பெரிய போர்வையை போர்த்திக் கொண்டு போகிறார்கள். அந்த போர்வை கருமை நிறத்தில் அமைந்திருந்தது, கொஞ்சம் அது விசாலமாக பெரிய சைஸில் இருந்தது. அப்போது ஹசன் வந்தார், ஹசனை அந்த போர்வைக்குள் நபிகள் நாயகம் நுழைத்தார்கள். பிறகு ஹுசைன் வந்தார், ஹுசைனை அந்த போர்வைக்குள் நுழைத்தார்கள். பிறகு ஃபாத்திமா வந்தார்கள், ஃபாத்திமாவை அந்த போர்வைக்குள் நுழைத்தார்கள். பிறகு அலி வந்தார்கள், அலியை அந்த போர்வைக்குள் நுழைத்தார்கள். நுழைத்து விட்டு சொன்னார்கள், இன்னமா யுரீத், அல்லாஹ் விரும்புவதெல்லாம் அஹ்லுல் பைத்தே, உங்களை விட்டு அசுத்தத்தை நீக்குவதற்காகத்தான். இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவத்தின் மூலம் என்ன நாம் விளங்குகிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் என்றால் யார் என்கிற விவகாரத்தை, அஹ்லுல் பைத்துக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரத்தை, குறிப்பாக அல்லாஹ்வே அவர்களின் பெயரை சொல்லி, அலியே, ஃபாத்திமாவே, ஹசனே, ஹுசைனே என்று அவர்களின் பெயரை மட்டும் தான் சொல்லவில்லையே தவிர அஹ்லுல் பைத் என்று பொதுவான பெயர் கொடுத்து எல்லாவற்றையும் அழைத்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு முன்னாடி சொல்றாங்க. சொன்ன உடனே ஷியாக்கள் ஒரு ட்விஸ்ட் பண்றான். என்ன ட்விஸ்ட்? பாருங்கள், கஸா, ஹதீஸுல் கஸாவில் ஆயிஷா உள்ளே போனாரா? இல்லை. நபிகள் நாயகத்தின் ஏழை மனைவிமார்கள் உள்ளே போனார்களா? இல்லை. அப்ப இதுல என்ன தெரியுது? இவர்கள் எல்லாம் அஹ்லுல் பைத் கிடையாது, அஹ்லுல் பைத் என்பது அலி குடும்பத்தினர்கள் மட்டும்தான் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஊழல்களுக்குரிய பதில் தான் இந்த வசனத்தின் ஆரம்பமே ஐயுஹல், எப்படி? நபியே, உங்கள் மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள். இந்த வசனத்தினுடைய ஆரம்பமே யாருக்கு வருது? நபியின் மனைவிமார்களே நீங்கள் ஏழை பெண்களை போல அல்ல என்று வருகிறது. அப்போ அஹ்லுல் பைத்தின் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நபியின் மனைவிமார்கள். இன்னும் சொல்லணும்னா, இந்த ஹதீஸை உலகத்திற்கு அறிவித்தது அலி அல்ல, இந்த ஹதீஸை உலகத்திற்கு அறிவித்தது ஃபாத்திமா அல்ல, இந்த ஹதீஸை உலகத்திற்கு அறிவித்தது ஹசனோ ஹுசைனோ அல்ல. இந்த சம்பவத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அலியின் மீதும், அலியின் குடும்பத்தினர் மீதும், ஹசனின் மீதும், ஹுசைனின் மீதும் வெறுப்பும் கோபமும் இருந்திருந்தால் இந்த செய்தியை உலகத்திற்கு சொல்வார்களா? சொல்லுங்க. அப்போ இந்த ஹதீஸுல் கஸாவின் அறிவிப்பாளர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுப்புடைகளை கொஞ்சுவதை பார்த்து ரசித்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அலி ரலியல்லாஹு அவர்களாகட்டும், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களாகட்டும், எல்லோரும் ஒருவர் மீது ஒருவர் மரியாதையும் அன்பையும் செலுத்தக்கூடியவர்களாக, ஒருவர் மீது ஒருவர் பாசத்தை பொழியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். காரணம், இந்த ஷியா என்ன செய்கிறார்கள் என்றால், யாரு? சஹாபாக்கள் எல்லாம் அலியின் குடும்பத்தினருக்கும், அலிக்கும், ஹசனுக்கும், ஹுசைனுக்கும் இருக்கிற சிறப்புகளை எல்லாம் மறைத்து விட்டார்கள் என்று ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை புழுதியை போல் வாரி எடுத்தார்கள். ஆனால் இந்த ஹதீஸுல் கஸாவை உலகத்திற்கு அறிவித்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற செய்தி
பெருமானாரின் வரலாறில் மறக்க முடியாத சில பக்கங்கள் இதுவும் ஒன்று. பெருமானாரின் வரலாறில் உணர்ச்சி போராட்டத்தின் வெடிப்பிழம்பு என்று சொல்லக்கூடியதற்குண்டான ஒரு விஷயம். நபிகள் நாயகத்தின் வரலாறில் உலகமே உற்று நோக்கிய சம்பவங்கள் இதுவும் ஒன்று. நபிகள் நாயகத்தின் வரலாறில் தனிப்பட்ட முறையில் பெருமானாரை கண்டு உலக மக்களே அஞ்சி பயந்து நடுநடுங்கிய ஒரு சம்பவம் தான் ஆயத்துல் முபாஹலா. ஆயத்துல் முபாஹலா, முபாஹலா என்றால் ஒருவருக்கொருவர் எதிராக குடும்பத்தினரோடு வந்து அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சபிப்பது. நான் சொல்வது உண்மையா, நீ சொல்வது உண்மையா என்பதை ஆரம்பமாக பேசும்போது ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படும். ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் மனமுரண்டு பிடித்து பிடிவாதக்காரர்கள் பிடிவாதம் பிடித்தால் அந்த பிடிவாதத்திற்கு இறுதி முடிவாக அகில கிதாபுகளோடு செய்யும் போது, நசாராக்களோடு செய்யும் போது முபாஹலா செய்வதற்கு அனுமதி கொடுத்தார். என்ன சம்பவம்? நஜரான் என்கிற தேசத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்கு ஒரு குழு வருகிறது. அந்த குழு வந்து நபிகள் நாயகத்தினுடைய செய்திகளை அவதானிக்கிறது. அவதானித்து சொல்றாங்க, குன்னா முஸ்லிமின் கபலக்கும், உங்களை நீங்க முஸ்லிம்ங்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி நாங்க தான் முஸ்லிம்கள், உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் சீனியர் முஸ்லிம்கள் அப்படிங்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமையே உருவாக சொன்னார்கள், நீங்கள் இஸ்லாம் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் இஸ்லாமில் இருக்கிற 3 விஷயங்களை நீங்கள் செய்கிறீர்களே. என்ன 3 விஷயம்? இபாதத்துக்கு முஸ்ஸலீம், சிலுவையை நீங்கள் வணங்குகிறீர்கள், வஅக்லுக்குமுல் கின்ஸீர், பன்றியை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், வஸாமுக்கும் அன்ன லில்லாஹி வலதா, அல்லாஹ்வுக்கு பிள்ளை உண்டு என்ற அபாண்டத்தை சொல்லுகிறீர்கள். இந்த 3 விஷயத்தை இஸ்லாம் தடுக்கிறது, இதை நீங்கள் செய்யலாமா என்று வரும்போது பேச்சுவார்த்தை நீடிக்கிறது, தர்க்கங்கள் நீடிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் பதில் பேச முடியாதவர்களுக்கு ஆதாரங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். நீங்கள் மார்க்கம் ஒன்று சொல்லுகிறது, இறைவன் ஒன்றை சொல்லுகிறார், அதற்கு எதிராக நீங்கள் செய்கிறீர்கள் எனும் போது இந்த பேச்சுவார்த்தை நீடித்துக் கொண்டிருக்கிறது. நிற்காமல் போய் கொண்டிருக்கும் போது இதற்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கும் விதத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இருக்கிறார். என்ன வசனம்? அவர்களுடைய வாக்களை, அவர்களுடைய அசத்தியத்தை வேரடி மண்ணோடு கொடுக்கக்கூடிய வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினார். அவர்கள் சொல்லுவது உண்மையாலுமே உண்மை என்றால் அவர்கள் சொல்லுவது, அதாவது அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் திருக்குர்ஆனில், ஈசா நபி அப்துல்லாஹ், அல்லாஹ்வின் அடிமை, வ ரசூலுஹு, அல்லாஹ்வின் ரசூல், வ கலிமத்துஹு, அல்லாஹ்வின் வார்த்தை, அந்த வார்த்தையை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே போட்டான். அதன் அடிப்படையில் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈசா நபியை ஈன்றெடுத்தார்கள். இப்படி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே அந்த நஜரான் தேசத்து நஸ்ரானிகள், திமிர் பிடித்தவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பார்த்தீர்களா, முகமது ஒரு அபாண்டத்தை சொல்கிறார், தந்தை இல்லாமல் குழந்தை எங்காவது பிறக்குமா? தந்தை இல்லாமல் குழந்தை பிறந்திருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அதற்கும் பதில் அல்லாஹ்விடத்திலிருந்து வருது. ஏண்டா, தந்தை இல்லாமல் குழந்தை பிறக்குமான்னு கேட்கிறியா? ஆதம் நபி எப்படியா வந்தார் உலகத்துக்கு? ஆதம் நபிக்கு தந்தை யார்? உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தந்தை ஆதம். எந்த ஈசா நபியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமோ அந்த ஈசாவிற்கும் தந்தை ஆதம். எந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொன்னார்களோ அந்த நபிக்கும் தந்தை ஆதம். அந்த ஆதமிற்கு தந்தை உண்டுமா? அந்த ஆதத்திற்கு தாய் உண்டுமா என்கிற அந்த விஷயத்தை விளக்கும் விதத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கிறார். இந்த மஸல ஈசா இந்தல்லாஹ் கமஸலி ஆதம். ஈசா அல்லாஹ்விடத்தில் எத்தகைய உதாரணத்திற்குரியவர் என்றால் ஆதத்தினுடைய உதாரணத்திற்குரியவர். கலகஹு மின் துராப், ஆதத்தை எல்லாம் மண்ணிலிருந்து படைத்தார். சும்ம கால லஹு குன் ஃபயகுன், பிறகு ஆகு என்று ஆணையிட்டார். அந்த ஆகு என்கிற வார்த்தையின் மூலம் அவர் ஒரு மனிதராக ஆளானார் என்று அந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். எப்படி? ஒரு தாய் இல்லாமல், ஒரு கர்ப்பப்பை இல்லாமல், ஒரு கருவறை இல்லாமல், எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு களிமண்ணை கொண்டு குன் என்கிற வார்த்தையின் மூலம் ஆதம் நபியை, இத்தனைக்கும் சித்தூன கூட 60 அடி உயரம் கொண்ட ஆதம் நபியை ஆளாக்கி இருக்கும் போது ஒரு தாய் இருக்கிற தந்தை மட்டும் தானே இல்லை, ஈசா நபியை ஆளாக்க முடியாதா? ஈசா நபியை ஒரு குழந்தையாக பெற்றெடுக்க முடியாதா? அப்படிங்கிற விஷயத்தை கேட்டவுடனே இந்த பதிலுக்கவர்களால், இந்த கேள்விக்கவர்களால் பதில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் போது திரும்பவும் வேண்டும் என்றே முஜாதரா செய்கிறார், தர்க்கம் செய்கிறார்கள். அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கினார். நபியே, இவர் நம்ம சொன்னா கேட்க மாட்டான், இப்படி நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டான், முபாஹலாவுக்கு அவர்களை அழையுங்கள். முபாஹலா என்றால் என்ன? ஃபமன் ஹாஜ்ஜக பிஹி ஃபீஹி மின் பஅதி மா ஜாஅக மினல் இல்ம். நபியே, தெளிவான ஞானம் வந்ததற்கு பிறகு உங்களிடத்தில் இப்படி வீண்தர்க்கம் செய்து கொண்டிருக்கிற இவர்களை நீங்கள் சொல்லுங்கள், தஆலு, வாருங்கள், நது அப்னாஅனா வ அப்னாஅக்கும், எங்கள் பிள்ளைகளை நான் அழைத்து வருகிறேன், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அழைத்து வா. நிசாஅனா வ நிசாஅக்கும், எங்கள் மனைவியரை நான் அழைத்து வருகிறேன், உங்கள் மனைவியரை நீங்கள் அழைத்து வா. நாங்கள்
சுபஹானல்லாஹ் இறக்கும் போது உன் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு நபியே நீங்கள் போக வேண்டும் என்கிற கட்டளை வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு முன்னால் தெரிந்தது ஹசனும் ஹுசைனும் தன்னுடைய பேர பிள்ளைகளை தன்னுடைய வீட்டு வாரிசுகளை அழைத்துக் கொண்டு பாத்திமாவை அழைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக போகிறார்கள். அப்போது போகும்போது அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், வைதா அனதஅது ஃபஹமினு, என் குடும்ப மக்களே நான் எந்த துஆவை செய்தால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். ஃபஅதமினு ஃபீமா பைனஹும், அவர்களுக்கு இடையில் ஃபகாஃபுல் ஹலாக, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கூட்டி போறாங்க, நான் துஆ செய்வேன் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள். இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் இவர்களுக்கு சொல்லியிருந்தார்கள். அது எல்லாருக்கும் பொதுவானது. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பயம் வருது. அதுவரைக்கும் சோழாளாக பேசிக் கொண்டிருந்தவன், அதுவரைக்கும் திகழாக உதாரிட்டுக் கொண்டிருந்தவன், அதுவரைக்கும் தான் சொல்லுவதுதான் சத்தியம் என்பதை பொதுமக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக கபட நாடகம் ஆடியவர்கள் பெருமானாரின் சாபம் விழும் என்று வந்ததற்கு பிறகு, நான் என்ன சொல்றது நடக்கும் என்று அவர்களுக்கு தெரிந்ததற்கு பிறகு பயந்துவிட்டு பின்னங்கால் புட்டரையில் அடிபட போனார்கள். ஒருவரும் வரவே இல்லை சகோதரர்கள். இங்க நீங்க இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். இந்த முபாஹலா என்பது அஹ்ல கிதாபுகளுக்கு மத்தியில் தான் நபிகள் நாயகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தார். முஸ்லிம்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் முபாஹலா பண்ணுவோம் என்று கூப்பிடுவதற்கெல்லாம் இதை ஆதாரமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. இன்னும் சொல்லணும்னா இப்படி ஒரு முபாஹலா அங்கே நடக்கவே இல்லை. காரணம், நடந்திருந்தால் அந்த நஜ்ரான் தேசத்து யஹூதி நஸ்ரானிகள் எல்லோரும் கூட்டோடு நடந்து போயிருப்பார்கள். ஆனால் அவர்கள் யாரும் வராமல் போனார்கள். அப்படி ஒரு முபாஹலா நடைபெறவில்லை. ஆனால் இங்கே நமக்கு படிப்படைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முபாஹலாவின் சம்பவம் நடைபெறும் போது தன்னுடைய பேர குழந்தைகள் மடித்துக் கொண்டு போனார்கள். அந்த குழந்தைகளும் உடன் போனார்கள். அதை கவனிக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அழைத்து வெளியிட போகிறேன் வா என்று சொன்னபோது வந்தார்கள். அதே போன்றுதான் முபாஹலாவின் வா என்று சொன்னபோது இந்த பேர பிள்ளைகள் போனார்கள். ஆக இந்த குழந்தைகள் வளரும் போதே எதற்கும் தயார் என்கிற துணிவோடு வளர்கிறார்கள். இது ஒரு சாதாரண விஷயம் என்று நினைத்து விடாதீர்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போகிறார் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகளாக பிறந்த காலத்திலிருந்து பாத்திமாவுக்கு தெரியும் தன் தகப்பனார் எப்படிப்பட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்று. சின்ன சிறுமியாக இருக்கும் போது அவர்களுக்கு தெரியும் அபூ ஜஹல் மூலம் ரசூலுல்லாஹ் பட்ட அவஸ்தைகள் என்னவென்று. அது வளர்ந்து கொண்டிருக்கிற சிறுமியாக இருக்கும் போது தெரியும் பெருமானார் தொழுது கொண்டிருக்கும் போது ஒட்டகத்தின் கழிவுகளை எடுத்து இவர்கள் மேலே போட்டு கொடுமைப்படுத்தினார்கள் என்று. ஆனால் இந்த சம்பவங்களை எல்லாம் எதுவும் பாராமல், இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் கண்ணால் ஒரு நாளும் கண்டிராமல், அல்லாஹ்வின் தூதர் என்கிற ரீதியில் மட்டுமல்லாமல் முகமது என்கிற ஒரு தாத்தாவின் செல்ல பேர குழந்தைகளாக மட்டுமே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் கூப்பிட்டவுடன் வா என்று சொன்னவுடன் போனாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு வீரம் இருந்திருந்தால், எப்படிப்பட்ட ஒரு துணிவு இருந்திருந்தால், எப்படிப்பட்ட ஒரு தியாக உணர்வு இருந்திருந்தால், ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற பயம் இருந்திருந்தால், எப்படிப்பட்ட அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு தர்பியா கொடுத்து வளர்த்திருந்தார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஹசன் ஹுசைனும் வாழ்ந்த மிகப்பெரிய வாழ்க்கை சகோதரர்களே. அடுத்து நடக்குது, அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததற்கு பிறகு சுமார் 6 மாதங்களில் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இறந்து விடுகிறார்கள். அப்போது என்ன வயசு? எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதிலேயே தன்னுடைய தாயை பறி கொடுத்தார்களோ அதே போன்றுதான் ஹசனும் ஹுசைனும் தம்முடைய 7 வயதில் தம்முடைய அன்பு தாயார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை என்ன செய்கிறார்கள்? இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் தாயின் இழப்பட்ட குழந்தைகளுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை 2 பேர குழந்தை அந்த பெருமானாரின் பேர குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்த்தார்கள். அபூபக்கர் சித்திக் மட்டுமல்ல, உமர் இப்னு கத்தாப் ஆகட்டும், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எல்லாரும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இருவருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துத்தான் வளர்த்திருந்தார்கள். எந்த அளவுக்கு இருக்கிறது தெரியுமா? ஒரு செய்தி வருகிறது. எப்படி அலி ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் அஸர் தொழுகை முடித்ததற்கு பிறகு நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு பார்க்கிறார்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சிறு குழந்தைகளோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார். ஐசூரியால இருந்துதான் இருக்கும். அப்போ உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் அவருக்கு வருகிறது. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் போய் கொண்டிருக்கும் போது ஹசன் விளையாடிக் கொண்டிருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருப்பாங்க? என்ன செஞ்சிருப்பாங்க? தூக்கி தோல்ல வச்சிருப்பாங்க. அதே போன்று தூக்கி தன்னுடைய தோல்ல வைக்கிறார். இந்த பேர குழந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவால் வாடுகிற குழந்தை, தாயை எழுந்து பிரிவால் வாடுகிற குழந்தை எப்படிப்பட்ட ஒரு இன்சல்ட்டுக்கு ஆளாகிவிடக் கூடாது, ஒரு கவலையான சூழலை வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக கலீஃபத்து ரசூலுல்லாஹ்வாக இருந்தாலும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட பெருமானாரின் பேர குழந்தை என்று வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்து
குழந்தைய வச்சுக்கிட்டு பக்கத்துல அள்ளி நிக்கிறார். உன் உன்னைய மாதிரி இல்ல, ரசூலுல்லாஹ் மாதிரி இப்படி ஷபீஹன் பின் நபி, நபியை போன்று இருக்கிறார் ஒரு குழந்தை, உன்னை போன்று இல்லை என்று சொன்னா அவருக்கு சிரிப்பு தான், அவர் கோபமா வரும். காரணம், தன்னை போன்று இருக்கிறார் என்று சொல்வதை விட ரசூலுல்லாஹை போன்று இருக்கிறார் என்று சொல்வதனாலே சிறப்பு. இது எல்லா சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட மேலே வைத்து மதித்தவருடைய ஒரு எடுத்துக்காட்டு இங்கே நமக்கு தெரிகிறது. எந்த அளவிற்கு ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் மீது மரியாதை வைத்திருந்தார்கள் தெரியுமா? ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் பெரிதாகி வளர்ந்து அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை செல்வத்தை தரும்போது தம்முடைய ஒரு குழந்தைக்கு அபூபக்கர் என்கிற பெயரை சூட்டினார். பாருங்க, இதையெல்லாம் இந்த ஷியாக்கள் சொல்லவே மாட்டான். இந்த ஷியாக்கள் இதையெல்லாம் சொல்ல மாட்டான். ஆனால் சம்பந்தம் இல்லாத விஷயங்களை, யதார்த்தமாக நடந்து போன விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் மிகப்பெரிய சாயங்கள் பூசி அஹ்ல பைத்திற்கும் ஏனைய சஹாபாக்களுக்கும் இடையில் என்னவோ முதலாம் உலகப் போரும் இரண்டாம் உலகப் போரும் நடந்ததை போலத்தான் காட்டுவார்களே தவிர ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு தான் பெற்ற குழந்தைக்கு அபூபக்கர் என்று பெயர் வைத்தாரே, அபூபக்கரின் மீது மரியாதை இல்லாமல் இருந்தால் வைத்திருப்பாரா? மற்ற பெயர்களை போல அபூபக்கர் என்பது அழகிய அர்த்தத்தை தரக்கூடிய பேர் தான் கிடையாது. ஹஸன் ஹுசைன் அப்படின்னா அதில் ஒரு அழகான அர்த்தம் இருக்கிறது. உமர் என்று சொன்னால் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. உமர் என்றால் ஆளுமை கொண்டவர் என்ற அர்த்தம், ஹஸன் என்றால் பேரழகன் என்ற அர்த்தம், ஹுசைன் என்றால் இளவரசன் என்ற அர்த்தம். இப்படி அர்த்தம் இந்த பேருக்கு அபூபக்கர் என்றால் என்ன அர்த்தம்? பக்கரின் தந்தை என்ற அர்த்தம், கன்னி பெண்ணின் தந்தை என்ற அர்த்தம். அது ஒரு அழகான அர்த்தமா? அர்த்தத்திற்காக சுட்டவில்லை, அவர்களுக்கு மத்தியில் இருந்த பாசத்தை வெளிப்படுத்துவதற்காக சுட்டினார். அப்போ அபூபக்கர் சித்திக்குடைய ஆட்சி காலத்தில் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முக்கியஸ்தராக வந்து விட்டாமல், ஒரு எந்த விதத்திலும் அவர்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்படாமல் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் போனது. அடுத்து உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வருகிறது. அந்த காலத்திலும் ஒரு ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே நடைபெறக்கூடிய அத்தனை அரசியல் விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே வருகிறார். அபூபக்கர் ஆட்சி காலமாகட்டும், உமருடைய ஆட்சி காலமாகட்டும், அவ்வப்போது அலி அவர்களுக்கும் அந்த பெரிய பெரிய சஹாபாக்களுக்கு இடையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும்போது கூட ஹஸன் அலியின் பிள்ளை என்கிற அடிப்படையிலேயோ அலியின் மூத்த வாரிசு என்கிற அடிப்படையில் எந்த சஹாபிக்கும் எதிராக எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. அதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பியூட்டி. ஒரு 8 வயசு பையன் கூட, ஒரு 10 வயசு பையன் கூட தன் கணவனுடைய ஆவாரவனை பார்த்தா இவனுக்கு திருப்பிக்குவான். என்னன்னே தெரியாது, ஆனா எங்க அப்பா கூட பிடிக்காத நல்ல பையன். ஆனால் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனையோ பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்த போது கூட எந்த சஹாபிக்கும் எதிராகவும் எந்த வார்த்தையும் சொல்லாமல் ஒரு தன்னடக்கத்தோடு வளர்ந்த பிள்ளை. எந்த அளவிற்கு உமருடைய ஆட்சி காலத்தில் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்கிறார்கள் என்றால் ஒரு சம்பவம் வருகிறது சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நான் சொன்னேன் உங்களுக்கு 12 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் பருவ வயதாக ஒரு 16, 18, 20 வயதுக்குள் ஒரு வளர்ந்த ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய பருவம். அந்த டைமில் ஒரு அபிஷியல் மீட்டிங், ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுவதற்காக ஷாம் தேசத்தில் அப்போதே ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்த முஆவியா வருகிறார். பேசிக் கொண்டிருக்கும் போது 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஸனை ஹுசைனையும் பார்த்து சொல்லி இருக்கிறாங்க, நீங்க எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா அப்பப்போ என் வீட்டுக்கு வாங்க, என் கூட வந்து பேசுங்க, நான் உங்க கூட பேசுறது விரும்புறேன் என்று சொல்லி இருக்கிறாரு. சரி, கலீஃபாவை நம்ம கூப்பிட்டு இருக்கிறாரு, ஜனாதிபதியை நம்ம கூப்பிட்டு இருக்கிறாரு, நாம போய் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்ட்டு ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போகிறாரு. கொஞ்சம் முன்னாடிதான் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய மீட்டிங்ல உமர் பெற்ற பிள்ளை அப்துல்லா அவர் வருகிறார், அனுமதி கேட்கிறார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நாங்க கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிறோம், நீங்க அப்புறம் யார மகனா இவரும் அனுமதி கேட்கிறார் என்று வரும்போது பார்த்ததான அந்த மகனுக்கே அனுமதி கொடுக்கிற நம்ம போய் ஏன் கேட்கணும்னு பேசாம திருப்புறாங்க. சுப்ஹானல்லாஹ், யாரு யாரு அப்படி ஒரு இஸ்லாமிய ஆட்சியையே உருவாக்குவதற்கு விட்டுக் கொண்ட பெருமானாரின் பேர குழந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல வைத்து என்று அன்றைக்கு ஒரு என்ன சொல்ற அதிகாரப்பூர்வமான வாரிசாக அறிவிக்கப்பட வேண்டிய ஆண் வாரிசு, அதுவும் மூத்த வாரிசு. அப்படிப்பட்ட சோதனை எல்லாம் தன்னடக்கத்தோடு போகிறார். அவர் இடைத்திருந்தால் நீங்கள் தானே அழைத்திருக்கிறீர்கள், மகனே உள்ளோட மாட்டீர்கள், என்னை எப்படி நீங்க முடிவீங்கன்னு துடுக்கா பேசியிருக்கிறார். ஆனா ஒன்றும் பேசாம சூழ்நிலையை பார்த்தவுடன் புரிந்து கொண்டு மதிநுட்பத்தோடு திருப்புகிறார். உண்மையிலே ரொம்ப மதிநுட்பம் இருந்தவருங்க. ஹஸனுடைய வரலாறை படிக்கும் போது சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப உதாரணம் சொல்றேன். ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் வீட்டில் இருந்து வெளியே வருகிறார். எப்படி வர்றாருன்னா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு பார்க்கவா வர, எதுல ஒரு யஹூதி வரான், இருக்கிற ட்ரெஸ்லயே இத்து போன கிழிஞ்சு போன ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வர்றான். ஹஸன் பார்க்கிறான். பார்த்து ஹஸன் உங்க தாத்தா தான் சொன்னாரு, யார ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, அத்துன்யா சுஜுனில் மூமின் வ ஜன்னத்துல் லில் காஃபிர், இந்த உலக வாழ்க்கை மூமினுக்கு என்னது
என்னது சிறைச்சாலை, காஃபிருக்கு பூஞ்சோலை. நான் காஃபி அப்படியே சொல்றேன், அவன் சொல்றான் நான் காஃபி, நீ மூமின். ஆனா நீ ஜன்னத்துல இருக்கிற மாதிரி இருக்கிற, நான் சிறையில இருக்கிற மாதிரி இருக்கிறேன் பாரு. இதுக்கு நம்ம என்னென்ன பதில் சொல்லியிருக்கோம்? அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு இருக்கும், அல்லது வேற ஏதாவது சொல்லியிருப்போம், என்ன பதில் தெரியாம தான் வந்திருப்போம். ஆனால் அசம்பிளியிலான ஒரு வினாடி யோசித்து ஒரு பதிலை சொன்னார்கள் பாருங்கள். ஒரு சிரிப்பு சிரிக்கிறார்கள். சிரித்து விட்டாடே யூதக்கிழவரே, இது கூடவா உங்களுக்கு புரியவில்லை? மறுமையில் அல்லாஹ் எனக்கு எதை தரவிருக்கிறானோ அதோடு இந்த நிலையை நான் ஒப்பிடும் போது எனக்கு இது சிறை. மறுமையில் உனக்கு அல்லாஹ் எதை தரவிருக்கிறானோ அதோடு இதை ஒப்பிடும் போது இது உனக்கு சொல்றோடா அப்படிங்கிறாங்க. எது என்னப்பா நீ அனுபவிக்கிற கிழிஞ்சு போன சட்டை, இது உனக்கு என்ன பெரிய பிரச்சனை? நரகத்தில் கொடுக்கிற நரக வேதனையோடு ஒப்பிடும் போது இது சொர்க்கமா இல்லையா? நான் எவ்வளவு பெரிய வான மாளிகையில் கோட கோபுரத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய உல்லாச அந்த வாகனத்தில் உற்சாக ரதத்தில் நான் போனாலும் கூட மறுமையில் அல்லாஹ் எனக்கு கொடுக்கக்கூடிய சுகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா ஒரே ஒரு பதத்தை இப்படி ஒரு பதிலை சொல்லி மதிப்பத்தை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டிய அந்த ஹசன் ரலியல்லாஹு அப்படி நடக்கிற சூழ்நிலையை வைத்துக் கொண்டே புரிந்து கொள்கிறார். சரி, மகனுக்கே அனுமதி கொடுக்கல, நம்ம போனா ஒரு நாகரிகமாக இருக்க அனுமதி போறார். ஆனால் உமரின் மதிப்பத்தை பாருங்க, நின்று கொண்டிருக்கும் போது அங்க என்ன நடக்குது? இப்படிதான் இருக்கணும் ஒரு லீடர். எனக்கு என்னன்னு தூங்கிக்கிட்டு வந்து சொன்னா பாத்துக்கலாம்னு இருக்கக்கூடாது. தான் பெரிய பிரச்சனை. இன்றைக்கு சமுதாய தலைவர்களிடத்தில் இருக்கிற பிரச்சனையே வரட்டும், 4 பேர் இல்ல ஒரு 5 பேர் சொல்லட்டும், அதற்கு கூட நம்ம பார்த்துக்கலாம். நம்ம கிட்ட சொல்லாத வரைக்கும் நம்ம எஸ்கேப்பா இருக்கலாம். இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உமர் வாலண்டியாக இருக்கிறார். இங்க அப்துல்லா பின் உமர் இருக்கிறாரு, அங்க அப்துல் ஹசன் நீங்க எங்க போறீங்க இருக்கிறார். டக்குனு அவர் சொல்றாரு, ஆமா அமீர் முஃமினீன் அவர்களே, உங்க மகன் வந்தாரு, நீங்க அனுமதி கொடுக்கல, நீங்க முஆவியாவோட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. என் மகனை விட நீ எனக்கு அதிக உரிமை உள்ளவன், நீ என்னிடத்தில் அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லவாங்க. அப்படி உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலும் ஹசன் ரலியல்லாஹு எப்படி இன்னும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய தன்னுடைய ஆளுமை திறனையும் தன்னுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியையும் வளர்த்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் தான் ஹசன் அவர் இருந்தார். எந்த அளவுக்கு தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் முற்றுகையிடப்பட்டு கொல்லப்படுவதற்கு தயாராகின்ற நிலையில் எல்லா சஹாபாக்களும் உங்களுக்கு நாங்கள் ஆதரவித்திருக்கிறோம் என்று சொன்ன போதெல்லாம், உங்களுக்காக நான் போராடுகிறேன் என்று சொன்ன போதெல்லாம், என்னுடைய நிலை எனக்கு தெரியும், என் முடிவு இப்படித்தான் இருக்கும் என்று என்னுடைய ஹபீப் சொல்லிவிட்டார். எனக்காக ஒரு சொட்டு ரத்தம் கூட இந்த பூமியில் சிந்தப்படக்கூடாது என்பதை தெளிவாக சொன்னதற்கு பிறகும் அங்கே அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்தார்கள். உஸ்மான் நாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார், நான் போய் விட்டாலும் ஒத்துக்கொள்ள மாட்டார், என் மகனை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி ஹசனை அனுப்பி வைத்தார். சுபைர் ரலியல்லாஹு என் மகனை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று அப்துல்லாவை அனுப்பி வைத்தார். உமர் ரலியல்லாஹு அவருடைய பிள்ளை அப்துல்லா பின் உமர் அவர் தானாக செல்கிறார். அபாதியார்களும் அசந்தவர்களும் எல்லோரும் உஸ்மான் இவ்வளவு சொல்லியும் கேட்காமல், அதுவும் யார் கலகக்காரர்கள், முற்றுகையிடக்கூடியவர்கள், கொண்டலாம் என்ற சூழ்நிலையில் வரும்போது இவர்கள் அங்கே இருக்கிறார்கள். கலகக்காரர்கள் செய்த உச்ச பிரச்சனை என்ன தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு பாகத்தில் இருக்கும் போது தாக்கப்பட்ட நெஞ்சுக்கு ஒரு படம் தண்ணீரை கூட கொடுக்காமல் தண்ணீர் வரக்கூடிய பாதைகளையும் தடுத்த போது இதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாத ஹசனே இந்த தண்ணீரை கொண்டு போது என்று சொல்லி ஹசனிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். ஹசன் தந்தையை பார்த்து, தந்தையே சூழ்நிலை உங்களுக்கு தெரியாதா, பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா என்றெல்லாம் எந்த விளக்கத்தையும் கேட்காமல் தந்தை சொல்லிவிட்டார், அமீருக்காக நான் போவேன் என்று தண்ணியை தூக்கி கொண்டு போகக்கூடிய வழியில் எதிரிகள் அவரையும் வழியில் காயப்படுத்துகிறார். அவருக்கு வழிபடுகிறது. காயப்பட்டவர்களுடைய பட்டியலில் எடுத்து பார்க்கும் போது அப்துல்லா பின் சுபைர் காயப்பட்டிருக்கிறார், அலி இப்னு அபீ தாலிப் மகன் ஹசன் காயப்பட்டிருக்கிறார். ஷியாக்கள் சொன்னதை போல் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டவருக்கும் சம்பந்தம் இருந்திருந்தால் ஹசனை ஏன் அவர் அனுப்பியிருக்க வேண்டும்? மூத்த சஹாபாக்கள் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்றால் அப்துல்லா பின் சுபைர் ஏன் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும்? இப்படி சகோதரர்களே, இந்த மூவருடைய ஆட்சி காலத்திலும் ஹசன் ரலியல்லாஹு ஒரு மிக சிறந்த ஒரு இளைஞராகவே, ஒரு மிக சிறந்த நல்ல மனிதராகவே என்ன செய்திருக்கிறார், இருந்திருக்கிறார். அதே போன்று அலி ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலும் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்கிற விஷயத்தையும், அலி ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதானதற்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு எப்படி கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தின உரையில் பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாற்றின் மூலம் இறையச்சத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.